முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவர் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உயர்ந்த எண்ணம் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். ஆனால் வருகின்ற பொழுது உங்களுடைய கூட்டத்திற்காக அல்லது உங்களுடைய ரசிக தன்மைக்காக இந்த சமூகத்திலே ஒரு நியதிகள் அப்படின்னு இருக்கு. எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எது புனித தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அதையும் சேர்ந்து அந்த ரசிகர்களை தொண்டர்களாக சரியாக மாற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. அதனால் பஸ்ல ஏறி இல்ல இந்த பிரச்சனையை உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது, அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது ஒரு பபிள் மாதிரி ஆயிரும். அதனால திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும். குறிப்பா நேற்று மீனவர் பிரச்சனை பேசியிருக்கார். அவர் கேட்கறது 2011 போராடுங்கிறது சரி. 2011 காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனால நீங்க போராடுனீங்க. 14க்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்துதா? வரல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசம், பாஜக இதையெல்லாம் வசனம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வேல்யூ வராதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.